ஐபிஎல்லோட எல் கிளாசிக்கோ நாளைக்கு மும்பை வான்கடே ஸ்டேடியத்துல நடக்க போகுது. ஆண்டா பரம்பரைகளான சிஎஸ்கேவும் மும்பை இந்தியன்ஸும் மோதிக்க போறாங்க. இந்த மேட்ச்ல வின் பண்றவங்களுக்கு பிளே ஆஃப் குவாலிஃபிகேஷன் சினாரியோல ஒரு ஸ்டெப் அஹெடா போவாங்க. இங்க இருந்து கம்பேக் கொடுக்கறவங்களுக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கான சான்சஸும் அதிகம். சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் கொஞ்சம் கஷ்டமான சீசன். பிகாஸ் ஏகப்பட்ட இன்ஜுரிஸ் இருக்கு. அவங்களோட பிளேயிங் 11 காம்பினேஷன் செட் ஆகல, பவுலிங் ஒர்க் அவுட் ஆகல, பிளஸ் ஃபீல்டிங்கும் அந்த அளவுக்கு கை கொடுக்கல. இவ்வளவு பிரச்சனையில இருந்தாலும் லாஸ்ட் ஃபியூ மேட்சஸா சிஎஸ்கே ஓரளவுக்கு 11 காம்பினேஷன் ஃபைன் பண்ணி நல்லா பர்ஃபார்ம் பண்ணி வின் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ லாஸ்ட் மேட்ச் ஆயுஷ் மாத்திரை இன்ஜுரி ஆனது அவங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய அடியா இருக்கும். பிகாஸ் இதுக்கப்புறம் வரப்போற மேட்சஸ்ல ஆயுஷ் மாத்திரை ஆட போறது இல்ல. ஆயுஷ் மாத்திரை ஆடாதனால உர்வில் பட்டேல் ஆடுறதுக்கான அதிக சான்சஸ் இருக்கு. இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்டா சைன் பண்ண ஸ்பென்சர் ஜான்சனும் இந்த டீமோட ஜாயின் பண்ணிட்டாரு. நாளைக்கு மேட்ச்ல ஆடுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகம். இவ்வளவு நாள் ஆடாத எம்எஸ் தோனி நாளைக்கு எல் கிளாசிக்கோல ஆடுவாரா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஹெட் டு ஹெட் லாஸ்ட் 5 மேட்சஸ்ல சிஎஸ்கே 4 மேட்ச் வின் பண்ணி லீடிங்ல இருந்தாலும் டீம் வைஸ் மும்பை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. சிஎஸ்கே வர்சஸ் மும்பை மேட்ச்னா எப்பவுமே கொஞ்சம் பரபரப்பாகவும் த்ரில்லிங்காகவும் போயிட்டு இருக்கும். ஸோ நாளைக்கு நடக்க போற மேட்சும் அதே மாதிரி நடக்கும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எந்த காம்பினேஷனோட சிஎஸ்கே ஆடுனா மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்க முடியும் அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.